விஜய் தன்னை இன்னும் ஒரு உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்ற அளவுல தான் பார்க்குறது போல நமக்கு தெரியுது. ஏன்னா, இந்த மாநாட்டு மேடையில அவருடைய அந்த ஸ்டேஜ் ஆக்டிவிட்டீஸ நீங்க எடுத்து பாருங்களேன். அவரு அந்த ரேம்ப்ல நடந்து போறாரு. அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் அவர் ரேம்ப்ல வர்ற அந்த இத பார்க்கணுன்றதுக்காகவே அத ஒட்டியே பயங்கர கூட்டமா குழுமி இருந்தாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் ஏறி நின்னதும் சரி, சேர் மேல சேர போட்டு ஏறி நின்னதும் சரி, அதனால ஆயிரக்கணக்கில சேர்லாம் உடைஞ்சு போயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஆனா, அந்த அவ்வளவு ஆர்வ மிகுதியில ஏறுனதும் சரி, அந்த கிரீஸ் தடவுன அந்த தடுப்பு சுவர், தடுப்பு வேலி மாரி போட்டிருந்தாங்க. அந்த இரும்பு கம்பிகள். அதையும் தாண்டி மேல ஏறி குதிச்சு வந்து, அந்த அவர் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும், அவர தொற்றணும் அப்படின்றதுக்காக வந்தாங்க. இது எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. இது ரசிகர்களுடைய மனோபாவம். ஆனா, விஜயுடைய பிஹேவியர நீங்க பார்த்தீங்களா? அவர் அந்த ஸ்டேஜ்ல போகும்போது, அந்த நடை மேடையில போகும்போது ரேம்ப்ல, அவரும் இடையில நின்னு அப்படியே இப்போ அதே விதமான அந்த ரசிகர்களுக்கு இருந்த அதே எக்ஸைட்மென்ட்டோட இவரும் எக்ஸைட் ஆகி ஒரு செல்ஃபி 360 டிகிரி செல்ஃபி எடுக்கிறாரு. எடுத்தது மட்டும் இல்ல, அடுத்த நாளே அவருடைய எக்ஸ் தளத்தில அத போட்டு அத அ அ ஒரு புளகாங்கிதம் அடைகிறாரு. இதுதாங்க நம்ம யோசிக்க வைக்குது. அ விஜய கேள்வி கேட்க வைக்குது. விஜய் இன்னமுமே ஒரு நடிகராக தான் இருக்கிறாரா? அல்லது அவர் ஒரு கட்சியினுடைய தலைவராக இப்ப இருக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வு அவருக்கு வந்திருக்குதா? அப்படின்ற அந்த கேள்வி. அவரு நான் நினைக்கிறேன் ஒரு கட்சியினுடைய தலைவரா இன்னும் வளர வேண்டியிருக்கு. அவர பக்குவப்படுத்திக்க வேண்டியது இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இன்னுமே அவரு இந்த ரசிகர்களுக்கு, இந்த வெடல பசங்களுக்கு ஏத்தது மாதிரி தான் அவரு நடந்துக்கிறாரு. அடுத்து அந்த வெடல பசங்களாகவே தான் அவருடைய நடத்தையுமே இருக்கு.